ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற பரிசுத்தமான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவதாக. உறவினர்கள் கண்டுகிடலை, நண்பர்கள் கண்டுகொள்ளவில்லை, சில நேரம் மனைவி கூட கண்டுகிடலை, சில நேரம் புருஷனும் கண்டுகிடலை, பிள்ளைகளும் கண்டுகிடலை, பெற்றோரும் கண்டுகிடலை, புலம்பி தள்ளி கொண்டிருக்கிறோம். இந்த நாளில் ஒரு நற்செய்தி உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் யார் தெரியுமா? நம்மை காண்கிற தேவன். ஒரு சம்பவத்தை வாசித்தேன். அமெரிக்க தேசத்தில் ஒரு குறிப்பிட்ட மாகாணத்தில் ஒரு பகுதியில் 40 அடி உயரத்துக்கு ஒரு வெள்ளை மலை இருந்தது. நியூ ஹாம்ஸ்பியர்ங்கிறது இந்த மலையினுடைய பெயர். சுற்றுலா தலைமுறை மாறிட்டு. ஏன்னா மேல் பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மனித முகம் போல இருக்கும். சில இடத்துல பார்த்தா தெரியும். மதுரையில் வடக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு யானை படுத்திருக்கிற மாதிரி இருக்கும். அது இயற்கையாகவே அந்த சில நேரம் அப்படி தோன்றும். அந்த மக்கள் அதை மாகாண சின்னமாய் மாற்றி விட்டார்கள். அந்த கிராமத்தை ஏதோ ஒரு மனிதன் பாதுகாக்கிறது போல இருக்குமாம். சிறு பிள்ளைகளை பார்த்து சொல்லுவாங்களே, பாருங்க தாத்தாங்க பார்த்துட்டு இருக்காரு, நம்ம ஊரை பார்த்துட்டு இருக்காரு, ஒன்றை பார்த்துட்டு இருக்காருன்னு பயங்காட்டி வளர்ப்பாங்களாம். அவங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. யாரும் நம்மை கவனிக்கிறார்கள் போல ஒரு உணர்வும் இருந்தது. அது ஒரு சுற்றுலா தலமாய் மாறிவிட்டது. அந்த நியூ ஹாம்ஸ்பியரில் அதை பார்ப்பதுக்குன்னே மக்கள் வருவார்கள். எப்போதும் அந்த முகம் அதில் பார்க்கறது போல தெரியும். ஆனால் 2003ஆவது வருஷம் அது உடைந்து விழுந்தபோது அநேகர் வருத்தப்பட்டார்கள். இப்பொழுது உணர்வு இல்லையே. முன்னால் யாரும் நம்மளை பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி அந்த உணர்வு இருந்துச்சா? இப்போ இல்லையான்னு நினைக்கிறோம். யாரும் கண்டுகிடல நினைக்கிறீங்களோ? உங்களை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். வாசிக்க கேட்கலாம். உபாகமம் 11:12. உபாகமம் 11:12 ஆண்டவருடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது, அது உன் தேவனை கர்த்தர் விசாரிக்கிற தேசம். பாருங்க, நீங்க எந்த தேசத்துல இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை நமக்கு சொன்ன வார்த்தை தான். தேவனாய் கர்த்தர் விசாரிக்கிற தேசம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும், வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தரின் கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் அதன் மேல் வைக்கப்பட்டிருக்கும். பல மாதங்களை தாண்டிட்டோம். இந்த குறிப்பிட்ட சில நாட்களுக்குள் நாம் ஒரு புதிய ஆண்டுக்குள் கால் வைக்க போகிறோம். ஆண்டுடைய கண்கள் எப்போதும் வைக்கப்பட்டிருக்கும். அவர் விசாரிக்கிற தேவன். பைபிளில் பார்க்கறோம்ல, ஆகாருடைய சூழ்நிலைமையை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகாரால கைவிடப்பட்டு, ஆபிரகாமால கைவிடப்பட்டு, எதிர்காலம் இல்லையோ என்று கலங்கி போயிருந்த போது ஆண்டவர் சொன்னார், சாராளின் அடிமை பெண்ணாகி ஆகாரே, நீ எங்கே இருந்து வருகிறாய்? எங்கே போகிறாய்? அன்னைக்கு தான் சொன்னாங்க, என்னை கண்டவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் என்று சொல்லி நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயர் வைத்தார்கள். கர்த்தர் உங்களை காண்கிறவர். உங்கள் சூழ்நிலையை காண்கிறார், உங்கள் தேவைகளை காண்கிறார், உங்கள் பிரச்சனைகளை காண்கிறார், உங்கள் அவமானத்தை காண்கிறார். யாரும் கண்டுகொள்ளவில்லை என்று கவலைப்படாதீர்கள். ஹல்லேலூயா, அவர் காண்கிற தேவன். அந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள். ஜெபத்தை விட்டுறாதுங்க, பரிசுத்தத்தை விட்டுறாதுங்க, ஆராதனை விட்டுறாதுங்க. அவர்களை பார்த்துக்கிட்டே இருக்கார். ஏற்ற வேலை வரும். ஹல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஏற்ற வேலை வரும். சரியான நேரத்தில் கர்த்தர் உயர்த்துவார். ஆமென். சரியான நேரத்தில் ஆகாரை கூப்பிட்ட கர்த்தர் யாருமே கண்டுகொள்ளாத சூழ்நிலையிலே அட்ரஸோடு கூப்பிடுறார். குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நீ அடங்கியிரு, உனக்கு நாட்கள் இருக்கிறது. அந்த இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள், இயேசுவை நம்புங்கள். இதனால் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். அவர் உங்களை காண்கிறார். ஆமென். அதுக்கு ஆதாரமாக தான் கர்த்தர் உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கிறார். ஆண்டவர் கிருபை கொண்டிருப்பதாக. அந்த இயேசுவை சார்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஜபிக்கலாமா? தகப்பனே, இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம். நீர் காண்கிற தேவன், அதற்காக உமக்கு நன்றி. உன்னத பலத்தினால் இடைக்கட்டும், நன்மை கிருபை தங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் பிதாவே, ஆமென், ஆமென். நாளை உங்களை சந்திக்கிறேன். அது ஒரு நாளுடைய கிருபை உங்களை தாங்கட்டும். God bless you. Have a nice day.